வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே முற்றும் மோதல். தைலாபுரத்தில் நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்திய நிலையில் பாமக மாநாட்டு திடலுக்கு வர நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு. அன்புமணியை சந்தித்து பேசிய சகோதரி மகன் முகுந்தன். பாமக தலைவர் விவகாரத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த நடவடிக்கை. ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உறுதி. காலையிலிருந்து நல்ல சுமூகமான செய்தி, நல்ல செய்தியை ஒரு சீக்கிரம் சுமூகமா போயிட்டு இன்னைக்கு ரொம்ப சுமூகமாக நல்ல செய்தி வரும் எதிர்பார்க்கணும். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள்லாம் தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. அடுத்த ஆண்டு செல்வ பெருந்தகை துணை முதல்வர் என சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் ஷெரீஃபிற்கு செல்வ பெருந்தகை உத்தரவு. வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என சீமான் எச்சரிக்கை. வாக்குகளை குறிவைத்தே வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். அப்போ இதில் திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃப் சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கு விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. காவல்துறையினருக்கு கட்டப்பட்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன் என ரவுடி வரிச்சூர் செல்வம் பேட்டி. கோவையில் காவல்துறை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. மதுரையிலேருந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. குற்றால பிரதான அருவியில் சீராக விழும் நீர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திருவண்ணாமலை அருகே காரும் அரசு பேருந்தும் மோதி விபத்து. காரில் சென்ற 4 பேர் உயிரிழப்பு. கரம்பக்குடி அருகே மீனம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி. 850 காளைகளுடன் களம் கண்டுள்ள 350 காளையர்கள். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்களுக்கு அனுமதி இல்லை. பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிவிப்பு. சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டி வில்லி கண்மாயில் மீன்பிடி திருவிழா. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்பு. கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 51% அதிகரிக்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடவடிக்கை.
வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்ஃப் சட்டம் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. பிரபல தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் நடிகருமான கலைப்புலி ஜி. சேகரன் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உயிர் பிரிந்தது. ஏழுமலையான் கோயிலில் நடிகை மீனாட்சி சௌத்ரி வழிபாடு. ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பண்டிதர்கள் வேத ஆசையும் வழங்கினர். பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாசும், சென்னையில் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் பரசுராமனுடன் அன்புமணியும் ஆலோசனை நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை கட்சியின் தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக தடாலடியாக அறிவித்தார். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தான் தலைவர் என்றும் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் நேற்று தெரிவித்தார். தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் மிக விரைவில் இணைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள், நிகழ்ச்சிகள்லாம் மாநாடுகள் மற்ற சேர்த்து செய்வார்கள். பாமகவில் தலைவர் யார் என்பதில் மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸை வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு, முகுந்தன் ஆகியோர் சந்தித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தற்போது அன்புமணி ராமதாஸை சந்திக்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய வருகையின் முக்கியத்துவம் என்ன? அபிநயா கடந்த 10ஆம் தேதி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் இந்த பொறுப்பை, தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று அன்புமணி இந்த தலைவர் பதவியில் நான் தொடர்ந்து நீடிப்பேன், பணியாற்றுவேன், சிறப்பான பணியாற்றுவேன் என்றெல்லாம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் யார் தலைவர் என்ற ஒரு குழப்ப நிலை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த அன்புமணி ராமதாசனுடைய சகோதரியின் மகன் முகுந்தன் பரசுராமன் தற்போது அக்கறையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு வந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் அவரது தாத்தாவுடன் சேர வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இருவருக்கும் ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த வன்னியர் சங்க மாநில செயலாளர், சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் கார்த்திக் என்பவரும் தற்போது அக்கறையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு வருகை தந்துள்ளார்.